This is my Bhupati Appa. This is my grandma Deviki Aya. நாங்கள் வந்து பனகத்தி புக்கை பற்றி பேச போகிறோம். அப்பா வந்து பூபதி அப்பா வந்து சில கேள்விகள் கேட்க போகிறாரு. ஆயான்னு சொல்லாத, அவங்களுக்கு வந்து பாட்டின்னு சொல்லணும். ஓகே, சரி. இப்போது நாங்கள் இந்த புக்கு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி புக் ஃபேரில் வாங்கினோம். ஸோ பனக்குட்டி அப்படின்ட்டு பிரதீப் செல்லத்துறை, ஸோ அவர் தான் ஆத்தர். ஸோ அவர் கிட்டத்தட்ட என் ஏஜ் குரூப் தான் இருவார். ஸோ இந்த புக்கு வந்து வாங்கிட்டு, தமிழ் புக் இது ஆக்சுவலாக, ஸோ வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எப்படிம்மா ஃபீல் பண்ணீங்க? நான் அது புக்கை கொடுக்கும்போது பனக்குட்டி புக்கா, இது எதுக்கு எனக்கு யூஸ் ஆகும்? எனக்கு வந்து ஏஜ் 62 ஆகுது, எனக்கு எந்த வகை இன்கமும் கிடையாது. இவங்க வந்து பேக்கெட் மணி மாதிரி கொடுக்குறது தான் எனக்கு. அதுக்காக எனக்கு எப்படி இந்த புக்கு யூஸ் ஆகும்பா அப்படின்னு நான் கேட்டேன். என் சன்னு வந்து படித்து பாருங்கள், படித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொன்னார். இல்லை, அது கரெக்டு தான். ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து லைப்ரரி போயிட்டு பாட்டிக்கு எவ்வளோ புக் எடுப்போம்? 4 books. என்ன புக்கெலாம் நம்ம எடுப்போம்? ஸ்டோரி புக்ஸ். ஸோ நம்ம எப்பவுமே லைப்ரரி போயிட்டு ஸ்டோரி புக்ஸ் தான் எடுப்போம்ல. ஸோ இது லாஸ்ட் மந்த் நம்ம எல்லோரும் போயிட்டு புக் ஃபேரில் இந்த ஃபினான்ஸ் புக் எடுத்தோம்ல, நீ கூட தெரியும்ல, ஃபோட்டோலாம் எடுத்துமே. ஸோ இந்த புக்கு இப்போது படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது? படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கா? புரிஞ்சுதா? ஏன்னா நிறையா ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த புக்கு படிக்கும்போது எளிமையாக நல்லா புரிஞ்சிச்சு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு வந்து ஜாலியாக சேமிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 365 நாளில் ஃபஸ்ட்டு ஜனவரி 1 அன்னைக்கு ₹1 சேமிக்கணும். அப்புறம் ஜனவரி 2 ₹2, அதுமாதிரி ₹3, ₹4 அப்படி போட்டுட்டு பிப்ரவரி ஜனவரி லாஸ்ட் வரும்போது ₹31, பிப்ரவரி 1 வரும்போது ₹32, அப்படியே சேமிச்சுனே வந்துட்டு டிசம்பர் முடியும் போது ₹365 போட்டு, முதல் நாள் ₹364 போடணும், மறுநாள் ₹365 போடணும். அதை மாதிரி போட்டு ஃபுல்லாக சேவிங்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணால் ₹67,795 வருது. இது நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து மந்த்லி இன்கம் இருக்கிறவங்க இதை செய்ய முடியாது. டெய்லி இன்கம் வரவங்க, கடை வச்சுருக்கவங்க, அவங்களாம் பண்ணலாம். அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் எனக்கு வந்து இந்த புக்ஸை படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. அப்படியே நான் எல்லா ஸ்கீமையும் படித்தேன் நான். ஸோ கேட்கவே நல்லா இருந்தது அது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு நிறையா நீங்கள் வந்து சேகரிக்கும் முறை வந்து நீங்களே சொன்னீங்க, நிறையா கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஸோ இப்போ உங்களுக்கு 60+ ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எது வந்து உங்களுக்கு தூண்டிச்சு? இதில் வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணுது வந்து இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தார். இதை நம்ம பண்ணியிருந்தா இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமேன்னு இதை நான் வந்து யோசிக்கிறேன். அப்புறம் இந்த தங்க பத்திரம் வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் நான் ரொம்ப யோசிக்கிறேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்கீம்லாம் எனக்கு. அப்புறம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸு அது ரொம்ப நல்லா இருக்குது. அதானே, இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்கீம்லாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம்னு இப்போ தோணுது எனக்கு. ஆமாம். ஆனால் நீங்கள் கோல்டுலாம் வாங்கியிருக்கீங்களா? இப்போ கோல்டு பத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க? கோல்டு வாங்கினா நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாது, அதை போய் லாக்கரில் வைக்கணும். லாக்கரில் வச்சா அதுக்கு வந்து டெபாசிட் கட்டணும். இப்போ வந்து நம்ம தங்க பத்திரமா வாங்கினோம்னா அது வந்து நம்ம வந்து லாக்கர்லேயும் வைக்க தேவையில்ல, அதுக்கு வந்து டெபாசிட்டும் கட்ட தேவையில்ல, அதுக்கு அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம செய்யலைமேன்னு இப்போ நான் யோசிக்கிறேன். அது ரொம்ப நல்ல ஸ்கீமாக இருக்குது. கரெக்ட் தான். ஸோ இப்போ இந்த புக்கை படிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க, காசு சேர்ந்துருச்சுன்னா எப்படியில் போட்டுரு, ஏன்னா கை சும்மா இருக்காது, நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து எஃப்டி, ஆர்டி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் தெரியும். ஸோ இப்போ இந்த புக்கில் நிறையா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை மற்றவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை நீங்கள் இப்போ வந்து சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
அறிவுரைன்னா நல்ல ஸ்கீமை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேயே சேமித்தா தான் வயசான காலத்தில் இப்போ நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா இப்போ நான் ஏஜ் ஆகிட்டதுனால எனக்கு வந்து சில நோய் நொடிலாம் வரும். அதுக்கெல்லாம் நமக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி வரும். அதுக்கெல்லாம் நம்ம இப்போவே இன்கம் பண்ணி வச்சாதான், சேமித்து வச்சாதான் பிற்காலத்துக்கு நமக்கு உதவும். அதுதான் நம்ம வந்து யங்ஸ்டருக்கெலாம் நான் அறிவுரை பண்ணுறேன். நல்ல ஸ்கீமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான், மற்றபடி வேறு அது. நீங்கள் எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கடன்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லுவீங்க முன்னாடிலாம். இப்போ இந்த புக் படித்ததுக்கு அப்புறமேட்டு நல்ல கடன் வேணால் வாங்கிக்கோ, கெட்ட கடன் வாங்காத அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் வந்து நல்ல கடன் எது, கெட்ட கடன் எதுன்னு நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல கடன்னா வந்து ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், இது மாதிரி படிப்பு அதுக்கெலாம் வாங்கலாம். கெட்ட கடன்னா வந்து இது மாதிரி ஒரு காரு, ஒரு லக்ஸரி கார் வாங்கிறது, ஒரு லக்ஸரியாக ஃபோன் வாங்கிறது, அதை மாதிரிலாம் வரலாம். அதெல்லாம் வந்து தேய்மானத்தில் வந்து நம்ம அவ்வளோ காசை கொட்டக்கூடாதுன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கினேன். ஆனால் நான் அதுமாரி செலவு பண்ணதும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கும் நான் வந்து அதை தான் நான் சொல்கிறேன். நான் கெட்ட கடன் வந்து வாங்கவே கூடாது, நல்ல கடன் வாங்கணும். பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கடன் வாங்கணும் நமக்கு. அதை நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணல, நீங்களும் சரி அப்பாவும் சரி. ஸோ இதில் நீங்கள் அந்த பை நோ பே லெட்டர்லாம் வந்து படிச்சுட்டு என்னன்னு கேட்டீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பயம்புறுத்துதா, இல்லை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதில் எதனா அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அதனால் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மதில் மேலே போன மாதிரி தான். அது நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வீணாக போய் கடனில் மாட்டிக்காதீங்க. அதுதான் என்னோடய அட்வைஸ் எனக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ திரும்பி ஃபினான்ஸ் புக்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் படிக்க தூண்டிச்சா? இதுதான், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபினான்ஸ் புக்ஸ் படிக்கிறீங்கன்னா கதை புக் தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா படிக்கிறதுக்கு, என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கணும்னு இப்போ எனக்கு ஆர்வம் வந்திருக்கு. நீங்களே இது மாதிரி புக்ஸுங்கெலாம் பார்த்து தான் நான் என் சன்னே கேட்பேன், இவ்வளோ விஷயம் வந்து இவருக்கு எப்படி இவ்வளோ தெரிஞ்சுது அப்படின்னு நான் கேட்பேன். அவரும் சொல்லுவார், இதெல்லாம் அவங்க வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருக்காங்க, அதனால் அதுலேருந்து தான் பார்த்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்லாம் படித்து யூடியூப்லாம் பார்த்து தான் இது மாதிரி எழுதியிருக்காங்கன்னு. அதனால் இதெல்லாம் நானும் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு யூஸ்ஃபுல் ஆகலைன்னா கூட நான் மற்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் நிறைய படிக்கணும்னு எனக்கு ஆசை வருது இனிமேல் தான். இந்த பணப்பத்திரம், பணக்கடவுள், இழக்காதே, பணத்தை நம்பி நிம்மதியே நாள், பணத்தை நிம்மதியே லாபத்தை, ஷேர் மார்க்கெட், பணப்பத்திரம், பணக்கடவுள், பணம் பழகலாம், இதெல்லாம் எனக்கு படிக்கணும்னு இப்போ தான் ஒரு ஆர்வம் வருது. நான் வந்து இதை வந்து லைப்ரரியிலேருந்து எடுத்து படிப்பேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஃபைனலி புக்கு எழுதிய ஆத்தர் பிரதீப்க்கு நீங்கள் எதனா சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த புக்கை எழுதினவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய புக்ஸ்லாம் எழுதணும். நல்லா யூஸ்ஃபுல்லாக எழுதியிருக்கீங்க. எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இது. இதேமாரி நல்ல புக்ஸ்லாம் நிறைய எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ தேங்க்ஸ் கைஸ். ஸோ இது வந்து பணக்குட்டி ஸோ அப்படின்ற ஒரு புக்கோட ரிவ்யூ கிடையாது. ஸோ இது எங்கள் அம்மா வந்து படிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அ நியூ இனிஷியேட்டிவ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ் புக் வந்து நம்ம கேள்வி சேனலில் வந்துட்டு பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவேர்னஸ் தான். ஸோ புக்கை நீங்கள் படிக்கலாம். ஸோ நான் இது வந்து நெக்ஸ்ட் படிக்க போகிறேன். படிச்சுட்டு ஆஸ் ஆல்வேஸ் நான் வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறேன். ஆர் ஈவன் பிரதீப்பை கூட கூப்பிட்டு அவரே வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் தென் இட் வில் பி லைக் ஆத்தர் டாக். ஸோ அப்படின்னு ஹோப்ஃபுல்லி ஒரு கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.